ஹாய் ஹலோ சாட்டர்டே லஞ்சுக்கு ப்ரான் பிரியாணி செஞ்சேன். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய்யும் இந்த கடலெண்ணெயும் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிற பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், அது கூட கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் போட்டுடலாம். போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம சேர்த்து ஸ்பைசஸ் பொரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், 3 மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஆனியன் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வதங்கணும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கிறேன். ஆனியன் நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு ஒரு நல்ல ப்ரௌன் கலரில் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போய் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக தான் மூடி வைக்கிறேன். மூடி வச்சு இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு நம்ம தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு பேஸ்ட் ஊற்றுவேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதினா, மல்லி இலை, பச்சை மிளகாய், இது 3ஐயும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதிலேருந்து நல்லா மசாலா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிரும் சேர்த்து தயிர் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ப்ரான் சேர்த்து நான் ரொம்ப கிண்டாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுடுறேன். விட்டுட்டு அதிலெல்லாம் மசாலாலாம் நல்லா ப்ரானில் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி முன்னமே 2 கப் அரிசி எடுத்து ஊற வச்சுட்டேன். கழுகி ஊற வச்சுருந்தேன். அது ஒரு 1/2 hour கிட்ட ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். நான் இதுக்குன்னு பாஸ்மதி ரைஸ்லாம் வாங்கலாம். நான் வீட்டில் எப்பவும் சாப்பாடாக்குற அந்த ரைஸ் தான். அதை இப்போது 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்காக 3 டம்ளர் தண்ணி, அதில் 2 டம்ளர் தண்ணி அரிசியோடையே சேர்த்து ஊற வச்சுட்டேன். மீதி 1 டம்ளரை இப்போ லாஸ்ட்டாக சேர்த்துட்டு இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமனோட ஜூஸு அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ப்ரெஷர் வச்சிடலாம். வச்சுட்டு விசில் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில், அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் வைக்கணும். இப்போ விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் ரொம்ப ஸ்லோவாக வச்சிடணும். ஸ்டவ்வை ரொம்ப லாஸ்ட் லோவில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் பிரியாணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் இறங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் இந்த பிரியாணி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நீங்கள் சாட்டர்டே சண்டே லஞ்சுக்கு உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புதினா, மல்லி, பச்சை மிளகாலாம் நான் எதுக்காக அரைச்சி சேர்த்தேன்னா, அப்போனா இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லோரும் எடுத்து வெளியே போட்டுறாங்க. இதுனா உள்ளே மிக்ஸ் ஆகிடும், வேஸ்ட் ஆகாது. அதுக்காக தான் இப்படி அரைச்சி சேர்த்தேன். இப்போ ப்ரெஷர் இறங்கிருச்சு. பாருங்கள் பிரியாணி எந்தளவுக்கு ரெடியாக இருக்குன்னு. ப்ரானும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு எடுத்துக்க போகிறேன். பிரியாணி ஃபஸ்ட்டு பிளேட்டில் போட்டு ப்ரான்லாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள், நம்ம வீட்டில் செஞ்ச அந்த அரிசி மாதிரியே எல்லாம் நல்லா உதிரியாக இருக்குது. அப்புறம் பிரியாணி கூட காம்பினேஷனுக்கு ரைத்தா, அப்புறம் பொரிச்ச மீன். அவ்வளோதான் நம்ம பிரியாணி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.